வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது தனது ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். எதற்காக, என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக, திமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் 4 முனை போட்டி இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்கள் தான் இந்த 4 கட்சிகளுக்கும் வெற்றியை தேடித்தரக்கூடிய கட்சி. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவும் சசிகலாவின் ஆதரவும் இல்லை என்றால் நிச்சயம் எந்த கட்சியும் தென் மாவட்டங்களில் கணிசமான ஓட்டுக்களை பெற்று வெற்றியடைய முடியாது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், எந்த கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளும் பேசும்பொருளாக மாறியுள்ளது. 95% ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விடலாம் என்று பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டார். அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசியும் உள்ளார். ஆனால் எடப்பாடி அது ஒருபோதும் நடக்காது என்று தெரிவித்து விட்டார். தற்பொழுது வேறு வழி கிடையாது, தென் மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதுதான். ஏற்கனவே செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நெருங்கிய நண்பர். அவர் மூலமாக தென் மாவட்டங்களில் 35 தொகுதிகள் வரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினால் நிச்சயம் அது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, தமக்கும் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக, அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் ஏற்படும். இதை தெரிவிப்பதற்குத்தான் இந்த ஆலோசனை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. கருத்து கணிப்பின் முடிவில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவுகள் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை அமைப்பார்கள் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எப்படியாவது தாவேகாவுடன் கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்று செங்கோட்டையனும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் விடாப்பிடியாக 35 தொகுதிகளுக்கு குறையாமல் தொகுதிகள் சீட்டு வழங்கினால் நிச்சயம் கூட்டணி உறுதி என்று தெரிவித்திருக்கிறார். 25 தொகுதிகள் கிடைத்தாவது கூட்டணியை வைத்துக்கொள்ளலாம் என்று செங்கோட்டையனும் மறு ஆலோசனையும் வழங்கியுள்ளார். இதற்காகத்தான் தனது ஆதரவாளர்களுடன் திடீர் ஆலோசனை நடத்தி வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடனே பயணிக்கலாமா அல்லது தாவேகாவுடன் இணையலாமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.